இங்க ஒரு சின்ன பையன் டெய்லியுமே ஏர்போர்ட் கிட்ட போயிட்டு அங்க போற ஃபிளைட்ல எப்படியாச்சும் என்ன கூட்டிட்டு போக சொல்லி அவனோட அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனோட அப்பாவுக்குமே அந்த அளவுக்கு வசதி இல்லாதனால டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிடுறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் இவருமே தன்னோட பையனை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு போறாரு. இவரை பார்த்து ஓடி வந்து அந்த பையனுமே அப்படியே மயங்கி கீழே விழுந்துறவும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டருமே உங்க பையனுக்கு பிளட் கேன்சர் இருக்கு, அதனால உங்க பையனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பையனோட அப்பாவுமே அவர்கிட்ட இருந்த காசை எல்லாம் வச்சு அந்த பையனுக்கு தேவையான எல்லா மருந்துமே வாங்குறாரு. மருந்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போற வழியில அவர் நடத்திட்டு வந்த கடையை ரோடு அகலப்படுத்த வேண்டி இடிக்கவும் செஞ்சாங்க. இப்ப இவருமே பையனை காணும்னு சொல்லி ஏர்போர்ட் பக்கத்துல போயிட்டு பார்க்கும்போது அந்த பையனுமே மயங்கி கீழே விழுந்து கிடக்கவும் இவருமே எழுப்ப என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த பையன் எழுந்துக்கவே மாட்டேறான். அப்ப கரெக்டா ஒரு ஃபிளைட் கிராஸ் ஆகிற சவுண்ட் கேட்கும், அந்த பையனுமே எழுந்துடுறான். சோ இப்போ இவருமே பையனோட ஆசையை நிறைவேற்றறதுக்காக ஃபிளைட் டிக்கெட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் 10,000 சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவருமே கிடைக்கிற எல்லா வேலையுமே செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு கார் வந்து இவங்களை இடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோல இருந்து எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு இவர்கிட்ட இருந்த பணத்தை பார்த்துட்டு அந்த பணத்தையுமே பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் இவரோட ஊர்ல இருக்க எல்லாருக்குமே பட்டா கொடுக்கறதுக்காக அதிகாரிகள்லாம் வந்திருக்கவும் இவருமே தன்னோட வீட்டை 10,000 ரூபாய்க்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஃபிளைட் டிக்கெட் வாங்கலாம்னு பார்க்கும்போது ஆனா அங்க இருக்கிறவங்க டிக்கெட்டோட விலை 2,000 ரூபாய் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க. சோ இப்போ இவருமே ஒரு வச்சிருந்த வண்டியை வித்துட்டு அந்த பணத்தை வச்சு டிக்கெட் வாங்கி இந்த பையன் ஆசைப்பட்ட மாதிரி அவனை ஃபிளைட்லயுமே கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த பையன் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறான். இப்ப கரெக்டா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகவும் பையனோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு இவருமே பையனோட சேர்ந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு.